ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நேற்று நைட்டு வீட் பரோட்டாவும் பீஸ் குருமாவும் பண்ணியிருந்தேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சு வச்சுக்கலாம். சப்பாத்தி மாவுமா இல்லாமல் அதை விட கொஞ்சம் லூஸாக பிணைஞ்சு வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் மேல்டாப்பில் ஊற்றி தடவி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இப்போ குருமா பண்ணுறதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, கசகசா, முந்திரி, அப்புறம் ஒரு சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு. இதில் நீங்கள் இஞ்சி பூண்டு கூட போட்டுக்கலாம். நான் பேஸ்ட்டாக சேர்த்துருக்கிறதுனால இஞ்சி பூண்டு சேர்த்து அரைக்கலை. இப்போது தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு, உளுத்தம் பருப்பு, சோம்பு, சின்னதாக ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, அன்னாச்சி பூ இது மட்டும் போட்டு தாளிச்சிட்டு பெரிய வெங்காயமும் சின்னதாக ஒரு தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டு வதக்கிட்டு பட்டாணி வந்து நான் ஊற வச்சுருந்தேன். நைட்டு பண்ணுறதுக்கு காலையிலே ஊற வச்சுருந்தேன். நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பட்டாணி கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரைச்ச பேஸ்ட்டு, உப்பு, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 6-7 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சிம்பிளாக ஈஸியாக முடிஞ்சிடும். எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னே 10 மினிட்ஸ்லேயே முடிஞ்சிடும். இப்போது பரோட்டாவுக்கு வந்து தேய்ச்சிட்டு இது மாதிரி கட் போட்டுக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒன்று சேர்த்துட்டு ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து அழுத்தி தேய்க்காமல் ஜென்டிலாக தேய்க்கணும். கையிலே கூட ஜென்டிலாக வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். ஏன்னா நான் வந்து அழுத்தி தேய்ச்சிட்டேன், அதனால எனக்கு லேயர் கிடைக்கல. நீங்கள் ஜென்டிலாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த காம்போ பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நைட்டு டின்னருக்கு இந்த மாதிரி சாப்பிடணுன்னு தோணுச்சுன்னா கோதுமையிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒயிட் குருமாவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.